ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி ஈஸியாக வீட்டிலையே பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறேன்னு தான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதை செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ்: 250 கிராம் ஃப்ளார் கோதுமை மா, 150 கிராம் சுகர், வெனிலா எசன்ஸ், ஒரு எக், பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட இருந்தேன்னு சொன்னால் சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க. அது கட்டாயம் எட் பண்ணணும் வேண்டியில் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதில் எட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சால்டட் பட்டர் எட் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து சால்ட் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அன்சால்டட் பட்டர், சால்ட் இல்லாத பட்டர் நீங்கள் இதில் எட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லேசாக ஒரு துளி மாதிரி சால்ட் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் இதை பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த 200 கிராம் பட்டரையும் நீங்கள் 150 கிராம் சுகரையும் மேட் பண்ணி நல்லா இதை பீட் பண்ணி கொள்ளுங்க. அதோடைய கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், அடுத்தது வெனிலா எசன்ஸ், 1 எக், இது எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்லா நல்லா பீட் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் பட்டர் வந்து நீங்கள் இது செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னுக்கு நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் அதை எடுத்து அதை மெல்ட் ஆகிறதுக்கு வைங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக பீட் பண்ண போகல உங்களுக்கு குயிக்காக ஈஸியாக உங்களுக்கு இதை பீட் பண்ணி கொள்ளலும். இப்போ இந்த நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த இந்த கோதுமை மாலை கொஞ்சமாக இந்த சால்ட்டையும் சேர்த்து அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் இதில் எட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ண போக்கல நீங்கள் இதில் வந்து பீட்டர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு ஸ்பூனோ ஒரு ஸ்பெச்சலாவோ சேர்த்து நீங்கள் அதால் வந்து இதை மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட குக்கீஸ் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதில் நீங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த சாக்லேட் சிப்ஸையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு மாவு வந்து நல்லா இந்த மிச்சம் வந்து நீங்கள் லூஸாக மாதிரி அதை பிடிச்சி பார்த்து அவங்களுக்கு இந்த ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மாவு வந்து நீங்கள் ஒரு 50 கிராம் மாதிரி மாவை இதில் உங்களுக்கு சேர்த்துக்கொள்ளலும். உங்களுக்கு அதை கையில் பிடிச்சி போக்கல விளங்கும். கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் இறுகின மாதிரி ஒரு தன்மையில் இருக்கணும். அப்போ உங்களுக்கு இந்த குக்கீஸை நீங்கள் வச்சு செஞ்சு அது நல்லா சாஃப்டாகி வரும். கிட்ஸுக்கு வந்து இது நல்ல விருப்பமாயிக்கும். நீங்கள் அவங்களையும் சேர்த்து நீங்கள் செய்கிற டைமுக்கு நீங்கள் அவங்களையும் சேர்த்து கொண்டு செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சாப்பிட்ற நேரத்துக்கும் இது அவங்க செஞ்ச மாதிரி இருக்கிறதால அவங்க நல்லா விரும்பி இதை சாப்பிடுவாங்க. நானும் வந்து இன்றைக்கி என்னோடய டாட்டரோடு சேர்ந்து தான் இதை நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை வந்து இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு இந்த பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக பட்டரை தடவி இதை வந்து ஒரு நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு குக்கி கட்டர்ஸ் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அதால் வந்து இந்த ஷேப் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு செய்ய மேலும். இல்லாட்டி நீங்கள் நார்மலாக என்ன மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு இந்த இது உருண்டை மாதிரி இது பண்ணி ரொட்டி அதை கொஞ்சம் லேசாக தட்டி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னாலும் நல்ல அழகான நல்ல இந்த வட்ட ஷேப்பில் நல்ல குக்கீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி நல்ல டேஸ்டான குக்கீஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஈஸியான ரெசிபீஸ். நீங்கள் ஷாப்பில் இந்த குக்கீஸ் எல்லாம் வாங்குறதையும் விட நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா இது நல்ல எங்களுக்கு ஹெல்த்தின்னு சொல்கிறதும் நல்லா எங்களுக்கு விளங்கும் கிட்ஸுக்கு. ஸோ நீங்கள் இதை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் நாங்கள் இப்படி இந்த குக்கீஸ் எல்லாம் இப்படி அடுக்கினதுக்கு பிறகு அவனில் 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸுக்கு மாதிரி நீங்கள் இதை பேக் பண்ணி எடுங்க. உங்களுக்கு நல்ல சாஃப்டான இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டான குக்கீஸ் உங்களுக்கு ரெடி ஆகும். நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.